Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம அவுடேட்டட் கண்டென்ட்டை எப்படி கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ரீடிசைன் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைனா தேவையில்லாத பேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பேஜ்க்கான சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே சர்ச் இன்ஜினில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த லிங்கை யாராச்சும் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அப்போ 404 எரர் வந்து வரும். அதை அவாய்ட் பண்ண இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்கேஸ் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஏதாச்சும் காப்பிரைட் இமேஜஸை யூஸ் பண்ணி அது கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து தரும். அந்த இமேஜை ரிமூவ் பண்ண நீங்கள் இந்த கூகுள் சர்ச் கன்சோலோட ரிமூவ் அவுடேட்டட் கண்டென்ட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுளோட சர்ச் கன்சோலில் தான் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இந்த அவுடேட்டட் கண்டென்ட் ரிமூவல் டூலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற பேஜ் அப்புறம் நம்மளுடைய வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜை கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ஒரு லிமிடெட் டைமுக்கு நீங்கள் உங்களுடைய பேஜ் இல்லைனா இமேஜை ரிமூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது 6 மந்த்துக்கு. இன்கேஸ் நீங்கள் பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த பேஜை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணாமல் பிளாக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல இருந்தே அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி ஒரு பேஜை இண்டெக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு டைம் பார்த்துக்காங்க, அப்போ ஈஸியாக அது உங்களுக்கு புரியும். அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ரிமூவல் ரிக்வஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அப் டு 3 வீக்ஸ் வரைக்குமே இந்த ப்ராசஸை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே ஒரு ப்ராப்பரான டைமிங் வந்து கூகுள் சர்ச் கன்சோல் வந்து நம்மளுக்கு தரல. ஸோ வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளவும் ஆகலாம், இல்லைனா அப் டு 3 வீக்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம். அப்புறம் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிமூவல் ரிக்வஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் சர்ச் கன்சோல் நம்மளுக்கு இந்த 5 ஸ்டேட்டஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங். ஸோ இதுதான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். அடுத்து அப்ரூவ்ட். ஸோ உங்களுடைய ரிக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து உங்களுடைய வெப்சைட்கான லிங்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து டினைட். சம் கேசஸில் உங்களுடைய ரிக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து எக்ஸ்பயர்டு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரிமூவல் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருப்பீங்க, அதே நேரத்தில் உங்களுடைய வெப் சர்வர்லேருந்து அந்த பர்டிகுலர் பேஜை டெலீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸில் ரிமூவல் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பேஜ் உங்களுடைய சர்வரில் இல்லாதனால அதை எக்ஸ்பயர்டில் கன்சிடர் பண்ணிடுவாங்க. அடுத்து கேன்சல்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஓனரே அவங்க கொடுத்துருக்கிற ரிக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்டஸை வந்து சர்ச் கன்சோலில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெண்டிங் மோடில் தான் இருக்கும். ஸோ அப் டு 3 வீக்ஸ் வரைக்கும். அடுத்து ரிக்வஸ்ட் லிங்க்ஸ். ஸோ இங்கே கூகுள் சர்ச் கன்சோலை யூஸ் பண்ணி 2 விதமாக நம்ம அவுடேட்டட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு ரிமூவல்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற பேஜோட சர்ச் ரிசல்ட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இமேஜை நீங்கள் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த லிங்கை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 2 மெத்தடுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு ஒரு லிங்கை சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்னோட கூகுள் சர்ச் கன்சோலுக்குள்ளே போகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா blog.simplifiedeelearning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டோட சர்ச் கன்சோலோட டேஷ்போர்ட். ஸோ இதில் ரிமூவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட்லேயே இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெம்பரவரி ரிமூவல் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்து நிற்கும். இங்கே நியூ ரிக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எந்த யூஆர்எல் உங்களுக்கு கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த யூஆர்எல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் என்னோட வெப்சைட்டில் பிளாக்ல இருந்து இந்த பர்டிகுலர் பேஜ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பேஜை நான் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணி ரிமூவல்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ரிமூவல் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு தான். அடுத்து சப்மிட் ரிக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ரிக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ டைப் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி ரிமூவல் அப்படின்னு இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவுடேட்டட் லிங்க்ஸை கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் இருக்கிற உங்களுடைய இமேஜை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் பிபிடியில் யூஸ் பண்ண அந்த லிங்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் அது. இப்போ நியூ ரிக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பேஜ் அதுக்கப்புறம் இமேஜ் இந்த 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஜ் ரிமூவலில் நம்ம கூகுள் சர்ச் கன்சோல்லே பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கேயும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இமேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த இமேஜை நீங்கள் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுமோ அந்த இமேஜ்க்கான யூஆர்எல்லை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கூகுளில் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் வந்து அப்பியர் ஆகுது. இதில் இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்லேருந்து வருது. ஸோ அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ்க்கான லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ திரும்ப டேஷ்போர்டுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல
அந்த இமேஜ்க்கான யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த இமேஜ் எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றத நாம இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் என்னோட வெப்சைட்டுக்குள்ள போறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்கு. இதுக்கு என்னோட லேண்டிங் பேஜோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த யூஆர்எல் இருக்கிற இந்த பர்டிகுலர் இமேஜை சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற ரிக்வஸ்ட்டை நம்ம இப்போ சப்மிட் பண்ண போறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த செகண்ட் மெத்தடை கூட யூஸ் பண்ணலாம். கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸோட அந்த யூஆர்எல்லை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த யூஆர்எல்லை நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இது என்னோட லைவ் வெப்சைட் அப்படின்றதால இதை நான் பண்ணல. ஸோ நீங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய அவுடேட்டட் கண்டென்ட்டை கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற யூஆர்எல் இல்லைனா இமேஜை கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.